நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி, எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும். கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும். கண்கள் இரண்டும் இமைகள் இரண்டும் பெண்ணோடு ஆண் என்ற பொருள் அல்லவோ. கல்யாணமும் செல்வங்களும் 16 பேர் என்னும் வாழ்வல்லவோ. பொன்மஞ்சளும் பூமாலையும் என்னாலும் காக்கின்ற தாயல்லவோ, என்னாலும் காக்கின்ற தாயல்லவோ. நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி, எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும். கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும். உன்னை நினைந்து உன்னை மணந்து உன்னோடு வாழ்கின்ற திருமாலவன், உன்னை நினைந்து உன்னை மணந்து உன்னோடு வாழ்கின்ற திருமாலவன். வான்மீதிலே தனியாகவே வாழ்ந்தாலும் அவன் என்றும் உன்னாயகன். வான்மீதிலே தனியாகவே வாழ்ந்தாலும் அவன் என்றும் உன்னாயகன். உன் கண்களும் உன் உள்ளமும் உன் காதல் மணவாளன் சிம்மாசனம், உன் காதல் மணவாளன் சிம்மாசனம். நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி, எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும். கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும். வணக்கம். என் பெயர் மகிஷா. என் பெயர் சஷ்மிகா. என் பெயர் ஸ்ரீவித்யா. என் பெயர் விதுஷா. நாங்கள் 5ஆம் வகுப்பு படிக்கின்றோம். இன்று நாங்கள் கல்வி செல்மா ஒரு செல்மா என்ற தலைப்பில் கலந்துரையாடலை நடிக்கப் போகிறோம். தமிழரசின் தோழிகள் இருவரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பற்றி பேசிக்கொண்டே பள்ளிக்கு செல்கிறார்கள். வணக்கம் தமிழரசி. வணக்கம் மலர்விழி, எப்படி இருக்கிறாய்? நான் நலம், நீ நலமா? நானும் நலம்தான். எனக்கு ஒரு ஐயம், கல்வி செல்வமா பொருட்செல்வமா எதனை சிறந்தது என்று நினைக்கிறாய்? நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன். அதேபடி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய்? கேடில் வீழி செல்வம் கல்வி என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். கல்வி கற்காதவர் கல்யாணத்திற்கு ஒப்பாவார் என்று பாரதிதாசன் கூறியிருக்கிறார். திருவள்ளுவர் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழிதான். ஆனால் பணம் படைத்தவர்க்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு. கல்வி கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவார். பொருள் செல்வம் நிலையில்லாதது. பொருள் செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது. கல்வர்கள் கவர்ந்து செல்லக்கூடியது. கல்வி செல்வம் என்றும் அழியாதது. புதுமைகளை கண்டறிய கூட பணம் தேவைப்படும் அல்லவா? ஆம், ஆனால் கல்வியால் அறிவு வளர்கிறது. நன்மை தீமைகள் பகுத்தறிய முடிகிறது. நல்வாழ்க்கையில் வாழ முடிகிறது. வாதம் இப்படியே நீண்டு கொண்டிருந்தது. இருவரும் பள்ளிக்கு வந்துவிட்டார்கள். வணக்கம். உலகத்தில் கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது? இதில் என்ன சந்தேகம்? கல்வி செல்வம் தான் மிகவும் சிறந்த செல்வம். அம்மா, கல்வியின் சிறப்பு புரிகிறது. ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டும் அல்லவா? பொருட்செல்வம் நிலையில் இல்லாதது. பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியும் பொருளும் நம் வாழ்வில் வளம் பெற உதவும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். வணக்கம். கொண்டை முடி அலங்கரித்து
கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. வந்தாள் மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே. தேனமர் சோலையாம் கதம்பவனம் அங்கு வானளாவும் தங்க கோபுரம் எங்கும் காணும் தேன் தமிழ் பாவலரின் தேவார கானம் தேன் தமிழ் பாவலரின் தேவார கானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம்.